ராட்சசனை பார்த்தா இந்த கிரகம் எல்லாம் பயப்படுது. அதனாலதான் இன்னைக்கும் கோவில்கள்ல வாசல்ல ராட்சசிகளை காவலுக்கு வச்சிருப்பாங்க. கிரகத்தோட பாதிப்புல இருந்து அந்த கோவில் தப்பிக்கணுங்கிறதுக்காக பண்ணின ஒரு வாஸ்து. ராவணன் கிட்ட சனிக்கு பயம். இந்திரஜித் போகும் பொழுது பிரம்மாஸ்திரத்தை ஏவறான். எந்த பிரம்மாஸ்திரமும் ஆஞ்சநேயரை கட்டுப்படுத்தாது. ஆனா ராவணனை சந்திக்கணும். பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நடிக்கிறார். ஆக்டிங், நான் நடிக்கிறேன். அப்ப கயிறெல்லாம் போட்டு கட்டி இழுத்துட்டு வந்து ராவணன் முன்னாடி நிறுத்துறாங்க. சொல்ற, நான் ராமனோட தூதுவன். இப்ப தூதுவனுக்கான மரியாதையை ராவணன் கொடுக்கணும். கொடுக்கல. நீ என்னடா எனக்கு கொடுக்கறது மரியாதை? தன் வாளை சுழற்றி கட்ட உடைச்சு மேல ஏறி உட்கார்றார் ஆஞ்சநேயர். ராவணன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன். ஹிட்லர் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன். அவன் மூலத்துக்கு போராட்டத்துக்கு நடுவுல இன்னும் சொல்ல போனான். அதனாலதான் உலகை ஆளும் ராட்சச திறன் கொண்டவன் அடால்ஃப் மேயர் ஹிட்லர். இதுதான் இன்னைக்கு சொல்றது. ஜோசியத்துல என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டான். ஆண் மூலம் அரசை ஆளும், பெண் மூலம் அடுத்தவர்கள் மூலமாக செல்வத்தை அனுபவிக்கும். தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் மூல நட்சத்திரத்தை பத்தி. பெண் மூல நட்சத்திரம் மிகப்பெரிய அதிகாரங்களை, மிகப்பெரிய சொத்துக்களை தன் வசப்படுத்தும். 2 மூல நட்சத்திரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும். நீ பெரியாளா, நான் பெரியாளா? ஆஞ்சநேயர் அறிவுரை சொல்றார். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா ராவணனுக்கு மண்டையில ஏறல. ராமர் வரட்டும், யுத்தம் நடக்கட்டும், நான் யுத்தத்தை விரும்புகிறேன் அப்படின்னு. இப்ப இந்த வானரத்தை பிடிச்சி கட்டுக்கணாங்கிறான். எந்த கட்டுக்கும் ஆஞ்சநேயர் மசிய மாட்டார். அதனாலதான் ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனையோ கதையோ நம்மளை எல்லா விதத்திலையும் உயர்த்தும். எல்லா பாதிப்புகள்ல இருந்தும் நம்மளை காப்பாற்றும். என்ன சிரமம் இருந்தாலும் சரி. ஆனா இந்த ராகுகேது தோஷத்துல இருந்து ஆஞ்சநேயரால காப்பாற்ற முடியுமான்னா அது ரொம்ப பெரிய கேள்வி. ஆனா அவரை கண்டுபிடிச்சுதான் கருடனை கூட்டிட்டு வர்றாரு இந்திரஜித். நாகபாஷானம் ஏவும் போது அது யுத்த காண்டத்துல வரும்.